ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசையில் இன்றைக்கி என்ன நினச்சின்னு பார்த்தோம்னா, முத்து வந்து கல்யாண நாளை கரெக்டாக சொல்லுங்கிறனால மீனா வந்து குளிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. முத்து வந்து போயிட்டு, இல்லை அன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் அப்படிலாம் நடந்துச்சா, அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி மறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்பப்போ மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களை நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுடியோட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்போ தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் அது மட்டுமா நானும் எங்கே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் ஜாலியாக நல்லா பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம மீனாவோட அம்மா வந்து கல்யாண நாளைக்காக அழைக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. உடனே நம்ம விஜயாவுக்கு எப்போவுமே அவங்கள கண்டாலே பிடிக்காது. ஒரு காஃபி அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா, இல்லை நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேங்கவும், நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொன்னேன் நோஸ் கட் பண்ணுறாங்க. அது விஜயா எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். அடுத்து பார்த்தோம்னா அவங்க பழம் எல்லாமே வச்சு அழைக்கிறாங்க. உடனே முறுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதை ஓப்பன் உடனே ஸ்ருதி வாங்கி சாப்பிட்றாங்க. உடனே விஜய், ஐயோ அதெல்லாம் சாப்பிடாதம்மா, அதெல்லாம் என்ன ஆயிலில் செஞ்சதோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்டில் செஞ்சால் தான் ஹெல்த்தி ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே விஜயாவுக்கு நோஸ் கட் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து அவங்களும் தட்டு வச்சு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் விஜயா வந்து எப்போவுமே வந்து மீனாவோட அம்மாவையும் மீனாவையும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட அம்மா வந்து நம்ம ரோஹிணியை வேற விசாரிக்கிறாங்க, அப்பா எப்படின்னு கேட்கவும், அது வேற, உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், எதுக்கு அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறீங்க, நீங்களும் அவங்களும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிடுறாங்க. உடனே கிச்சனுக்கு போன மீனாக்கிட்ட போயிட்டு ரோஹிணியும் விஜயாவும், ஏன் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்கள் அம்மாட்ட சொல்வியா, உங்கள் அம்மா வந்து அப்படியே கேட்குறாங்க, என் விஷயத்தை பற்றிலாம் பேசாதான்னு ரோஹிணி சொல்கிறாங்க. பார்க்கலாம் ரோஹிணியோட நிலமை எப்போ வெளியே வரப்போகுதுன்னு.